எதிர்பார்த்து வாழுகின்ற போது எதிர்பாராமல் ஏதே ஒன்று நடக்கிறதே, அதுதான் பிறப்பும் இறப்பும். ஒரு வயசான மனுஷன் 60 வயசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் ஆனால் தினம் கோயிலுக்கு போகிறது அவனுடைய வழக்கம். ஒரு கோயிலுக்கு போகிறான், கடவுள்கிட்ட போய் அர்த்தஜாம பூஜை முடிகிற வரைக்கும், காவலாளி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற வரைக்கும் அந்த கடவுள்கிட்ட உட்காந்து பொண்டாட்டி பிடுங்க தாங்கலை, புறா புல்லை நோண்டி எடுக்கிறான், மகன்னு ஒன்று சரியான பெற்று வச்சுருக்கேன் பிடுங்கி திங்கிது, என்னால் வாய்க்கலை, செத்து போகலான்னு நினைக்கிறேன், கடவுளே என்னை சீக்கிரம் கொண்டுட்டு போயிரு அப்படின்னு வேண்டுறான். தினம் இதே மாதிரி ஒரு 3 மாதமாக வேண்டுறான். கடவுளுக்கு கொஞ்சம் அவன் மேலே இறக்கம் வந்துடுது. ஒன் டே ஹி டிசைடட், ஏதாவது அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமேனு யோசிக்கிறார். அதே மாதிரி அடுத்த நாள் வர்றான், கடவுள்கிட்ட வேண்டான், பகவானே என்னை சீக்கிரம் கொண்டுட்டு போயிருங்கிறான். கடவுள் எல்லாம் முடிஞ்சு அர்த்தஜாமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவலாளி என்ன பண்ணோம், சரி இவன் தான் வழக்கமாக அர்த்தஜாமம் பூஜை முடிஞ்சோன்னு போயிடுவானே, அதனால் இவன் போயிடுவான் நம்பி அந்தாண்ட போகிறார். கடவுள் அந்த நேரத்தில் வந்து, ஹே மனுஷா நெல்லு, என்ன பகவானே நீயா? ஆமாம், இங்கே பார், ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து புலம்புற, இதை என்னால் மாற்ற முடியாது. நீ பிறந்த பிறப்பில் இன்பமோ துன்பமோ அதை அனுபவிச்சாகணும். வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, ஏற்றம் இருக்குது, இறக்கம் இருக்குது, நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும். என்னால் எதுவும் மாற்ற முடியாது. நீ இன்னும் இருக்கணும், 6 வருஷம் இருக்கணும். 6 வருஷமும் நீ என்ன உன் தலையில் விதிச்சிருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் விதி. அதை அனுபவி. அதை அனுபவித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்குரிய நாட்கள் குறிக்கப்பட்டு விடும், அதுக்கப்புறம் சந்தோஷமாக போயிடலாங்கிறான். இன்னும் 6 வருஷமாக என்னால் தாங்க முடியாது அப்படின்னா, இது ஏதாவது மாற்றுறதுக்கு வழி இல்லையான்னு கடவுள்கிட்ட கேட்குறான். கடவுள் சொல்கிறார், நீயே சொல்லு, நான் சொன்னால் நீ கேட்பியா? கேட்குறேன். 60 வயசு எனக்கு இப்போ, நான் எந்த கவலையும் இல்லாமல் 6 வயசு இருக்கிற சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கிற போது நல்ல கபடமற்ற தன்மையோடு வாழ்ந்தேன். அந்த மாதிரி என்னை ஆக்கிடம் கடவுளேன்னார். வேணா ஒன்று செய்யலாம், என்ன செய்ய போகிற? வயசு உனக்கு 60 தான், மனசு ஆனால் 6 வயசுடைய மனசாக மாத்திரேன், நீ போ சந்தோஷமான. ரொம்ப தேங்க்ஸ். வந்துட்டான். வந்தான் உள்ளார ஜாலியாக வர்றான்னு. 6 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், அதை இழுக்கும் இங்கே ஏறும் அங்கே ஏறும் உழுவும். இது மாதிரி ஓடுறார், ஒடியாடுறார், பொத்துன்னு கீழே விடுறார், பல்லு உதட்டில் குத்தி ரத்தம் கிழிஞ்சு வருது, கை ஒடிஞ்சு போச்சு. யோசிக்கிறான், ஐயோ கடவுளே எனக்கு இது வேண்டான்னு ஒடியாந்து மறுபடியும் கதறிட்டு சொல்கிறான், இது வேணாம்ப்பா, 6 வயசு தாங்க முடியல, ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் இட். சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற? 18 வயசு உள்ள பையனை மாற்ற என்ன, அது ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த பொண்ணையெல்லாம் பார்த்து லுக் விடுறதுங்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னா. இல்லை உன்னால் முடியுமாடா, நீ மாற்றியா? நீ சரி உன் தலையெழுத்தை யார் மாற்றுறது, போ மாற்றிட்டேன். மனசு 18, வயசு 60. போகிறான், அழகான பொண்ணெல்லாம் போகுது. இப்படி உத்து பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். அது ஒரு பிள்ளை சொல்லிச்சு, தரு உன் வயசு என்ன, அப்பா மாதிரி இருக்கில்ல, என்ன இப்படி பார்க்கலாமா நீ? என்ன உனக்கு சோறு திங்கிறியா, என்னத்தை திங்கிற நீ? திட்ட ஆரம்பிக்கிறா. சிச்சி இந்த வாழ்க்கை வேதனையாக இருக்க, 18 வயசு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி வாங்கினோமே, ஆனால் 60 வயசு தானே, நமக்கு மனசு தானே 18, பகவானே 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 ஓடுறான். என்னடா என் 18 வயசு வேணாம், இப்போ என்ன பண்ணுங்கிற? கல்யாணம் ஆகணுச்சு பற்றியா, 25 வயசு, ஹனிமூன்லாம் போனோம் தெரியுமா, நானும் என் பொண்டாட்டியும். அந்த ஹனிமூன் போகிற வயசானு கொடுத்துருன்னா, இந்த வயசுலையா உன்னால் முடியுமான்னு யோசிச்சுக்க, குடியா நீ, நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. 25 வயசு தந்தேன், போ வீட்டுக்கு போயிட்டான். அந்த அம்மா தடுமாறி என்ன பண்ணுது, கொல்லை பக்கம் ஒரு சொம்பை எடுத்துக்கிட்டு போகுது. அப்போ போய் ஹாய் டார்லிங் கட்டி பிடிக்கிறான். கிளவி அதிர்ச்சி அடிச்சு சொம்பை கீழே போய்ட்டு இங்கே போந்த அண்ணா விட்டேன், எஜா அந்தாண்ட கையா, ஏய் உம்மா அப்படின்னு. இல்லை ஏ ராமசாமி, இங்கே உங்கள் தாத்தனுக்கு என்னமோ ஆயிட்டு போடுறா, இந்த பாடு படுத்துறான், இங்கேருந்து அவருக்கு அந்தாண்ட காலம் போன கடைசியில் இன்னும் கிறுக்கு பிடிச்சி போச்சா உனக்கு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்து, இப்போ எங்கே போயிட்டு வந்தால்? இதுக்கு தான் பொழுதனைக்கும் கோயிலில் போய் உட்காராதுன்னு சொன்னேன். பார்த்தான், பொண்டாட்டியே புரிஞ்சுக்கலையே, மனசு வெறுத்து போயிடுறான். கடவுளே கடவுளே கடவுளேன்னா
பொண்டாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இதுவும் சந்தோஷம் இல்லை. என்ன பண்ணணுங்கிறப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 35 வயசு 35 வயசில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு இந்த மொட்டை நான் கூட கோயிலுக்கு மொட்டை அடிக்க வந்து தூக்கிட்டு வந்த மாதிரி என் பிள்ளையோட அந்த ஜாலியான வயசு கொடு அப்படி. சரி கொடுத்தேன், ஓடிட்டான். அப்போ காது இதில் மாட்டில் கிட்டில் அது இது தொங்கட்டான் இங்கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு அது அலைஞ்சிட்டு இருக்கு வேலை பார்த்துக்கிட்டு. அங்கேருந்து மவ கழுத்தை போய் இது காதை பிடிச்சி, ஆகா இந்த தோடு உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நான் காது குத்துறப்ப பார்த்து பார்த்து வாங்கி குத்துன தோட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. என்ன இருந்தாலும் காது குத்துறப்ப நீ ஒரு ஆட்டம் சந்தோஷம் இந்த அழுகையோடு நின்ன பாரு, சூப்பராக இருக்கும். தினம்தான் பார்த்தானே, காலையில் எந்திரிக்கிறது என் முறையில் முழிக்கிறான், சாயங்காலம் வந்தானே முறையில் முழிக்கிறான், 10த்துக்கு என் புருஷன் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கப்பெல்லாம் பார்த்தானே. இன்றைக்கி என்னடா திடீர்னு காதில் ஆடுறதை பிடிச்சிட்டு இப்படி, எப்பா உனக்கு என்ன ஆச்சுன்னா, நீ அந்த மொட்டை போட்டப்போ அந்த மொட்டையோட இந்த முடி இல்லாத தலையை நினச்சி பார்த்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் அம்மாவை கூப்பிட்றா, எம்மா அப்பா என்னென்னமோ வளருது, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்குது, எங்கேயாவது கீழ்பாக்க தான் கொண்டுட்டு போகணும். அதை யோசிக்கிறான். பொண்ணும் புரிஞ்சிக்கல, மனைவியும் புரிஞ்சிக்கல. கடவுளே 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 ஒடியாந்தான். பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறப்ப அடித்து திருத்துற வயசுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வயசை கொடு சாமின்னா. சரி கொடுத்தாண்டா போனார். வீட்டுக்கு போகிறான். அவன் பையன் அவன் சம்சாரத்தை ஏதோ சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். நேராக போகிறார், பையனை கையை பிடிச்சி தரன்னு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறார். கீழே கிடக்கிற கம்பை எடுத்தார், விளாசின்னு விளாசி தள்ளுறார். சத்தம் கேட்டு அந்த அம்மா ஒடியாருது. சத்தம் கேட்டோன்னா பொண்ணு ஒடியாந்து நிற்கிறா. இவன் நின்று செஞ்சதை பார்த்துக்கிட்டு எல்லாம் விக்கிச்சு போய் நிற்கிது ரெண்டும். பொண்டாட்டி என்ன நினைக்கிறா, இத்தனை நாள் நல்லா இருந்தான், முந்தா நாளில் இருந்து இந்த ஆளுக்கு என்னமோ பிடிச்சிருச்சு, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கல வந்து கட்டி பிடிக்கிறான், ஒருவேளை பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சோ அந்த அம்மா நினைக்கிறா. பொண்ணு நினைக்கிறா, நேற்று திடீர்னு அப்பா என்ன பண்ணார், காதெல்லாம் தோடெல்லாம் பிடிச்சி தடையை பார்த்து மொட்டை அடித்தா உனக்கு நல்லா இருக்குனாரே, பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினச்சி அவர் நினச்சி விக்கித்து நிற்கிறா. எத்தனையோ தடவை பொண்டாட்டியை திட்டிருக்கமே, அன்னைக்கெல்லாம் கோவப்படாத அப்பா இன்றைக்கி கம்பை எடுத்து விளாசுறேன்னு அவன் விக்கிச்சு போய் நிற்கிறான். 3 பேர் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு முடிவு பண்ணுறாங்க. குண்டாங்கட்டையாக சேர்ந்து அமுக்கி பக்கத்தில் இருக்க கீழ்பாக்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க. காம்பவுண்டர் சரி ஏறி யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்கு ஓடியாந்துட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னா, வா உனக்கு தான் காத்துட்டு இருந்தேன், வந்துட்டியா நல்ல நேரத்தில் வந்தேன் நான். கடவுள் சாமி வாழ்க்கைன்னா என்னான்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்னை விட்டுடு, மறுபடியும் 60 வயசுக்காரன்னு ஆக்கிடு. ஒவ்வொரு வயசுலேயும் எனக்கு என்ன துன்பம் வரும், என்ன இன்பம் வரும், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். மீதி இருக்கக்கூடிய சொச்ச காலத்தை நான் வந்து எப்படியோ வாழ்ந்து முடிச்சிட்றேன், என்னை ஆளை விடு சாமி நான் வர்றேன்னா. கடவுள் எங்கடி போகிற நெல்லு. 4 நாளாக புலம்புறியான்னு நினச்சி யமதர்மராஜனுக்கு ட்ரங்கால் புக் பண்ணேன், முடியல. நேற்று தக்காலில் புக் பண்ணேன், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணுறது மாதிரி. நடந்ததெல்லாம் சொன்னேன். ரொம்ப யோசிச்சார் ஏமா, அப்படியா உன் ஆளுங்கிற வேற, ஓகே பர்மிஷன் கிராண்டட், கவலைப்படாத, காத்தால் 6:30 மணி ஆனோன்னு நான் அழைச்சிட்டு போகிறேன், டோன்ட் மணி. இப்போ மணி 6, கவலைப்படாமல் இங்கேயே நின்று நீ என்ன நினச்சி அதெல்லாம் நடக்கும், 30 நிமிஷத்தில் யமதர்மராஜன் வந்துடுவான், அழைச்சிட்டு போயிடுவான், இங்கேயே நில்லை அப்படின்னா. கடந்து கத்துறான், பகவானே பகவானே என்னை விட்டுட்டு, வாழ்க்கைன்னா என்னான்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் நிம்மதியாக சொச்ச காலத்தையும் வாழ்த்துறேன், ஆளை விட்டுட்டுன்னு ஓடுங்கிறான். நினைக்கிற போது கடவுள் என்ன நினைக்கிறான், மனுஷனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். வாழணும்னு இவன் ஆசைப்படுறப்போ சாபனை நோக்கி வந்துடுது. கருவறையில் தொடங்கி கல்லறையை நோக்கி தான் வாழ்க்கை ஓட்டம் என்பதை இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். கருவூரில் தொடங்கிய வாழ்க்கை பயணம் மண்ணூரிலே சென்று முடிவடைகிறது. சூலூரில் தொடங்கிய வாழ்க்கை பயணம் அல்லது சூலூரிலே தொடங்கிய வாழ்க்கை ஓட்டம் சுடலையூரிலே சென்று முடிவடைகிறது. எதிர்பார்த்து வாழுகின்ற போது எதிர்பாராமல் ஏதே ஒன்று நடக்கிறதே, அதுதான் பிறப்பும் இறப்பும். நிதர்சனமான உண்மை.